Hello all, welcome back to Automate Dream Job. So, இப்போ இந்த செஷன்ல நம்ம கிளாஸோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். ஸோ ஏற்கனவே கிளாஸ் எப்படி கிரியேட் பண்றது, அதை எப்படி ஆக்சஸ் பண்ணி நம்ம அதுல இருக்க மெத்தட்ஸையும் வேரியபிளையும் எப்படி ஆக்சஸ் பண்றது, இது எல்லாமே பார்த்துருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த கிளாஸை பக்கத்து ஃபைல்ல எப்படி படிக்கிறது. ஓகே, ஏன்னா நம்ம ஃபைலுக்குள்ளதான் கிளாஸ் எழுதியிருக்கோம். ஜாவால பாத்தீங்கன்னா நீங்க கிளாஸ் நேம் தான் வந்து ஃபைல் நேமாவே கொடுப்பீங்க. இங்க அப்படி கிடையாது. நம்ம கிளாஸ் ப்ராக்டிஸ் ஃபைல் நேம் கொடுத்துருக்கோம். உள்ள வந்து இஎம்பின்னு ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கிளாஸை நம்ம பக்கத்து ஃபைல்ல இருந்து எப்படி கூப்பிடுறது அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்க போறோம். ஃபைன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த கிளாஸை நீங்க யூஸ் பண்ண போறீங்களோ அந்த கிளாஸ்க்கு முன்னாடி, கிளாஸ்ங்கிற கீவேர்டுக்கு முன்னாடி எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற கீவேர்டை ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கணும். ஓகே, ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னொரு கிளாஸுக்கு, இன்னொரு ஃபைலுக்கு நம்ம போறோம். இந்த ஃபைல்ல நான் என்ன பண்ண போறேன், இந்த கிளாஸ் ப்ராக்டிஸ்ல இருக்க இஎம்பி ஃபைல்ல இருக்க மெத்தடை கால் பண்ண போறேன். ஓகே, ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இம்போர்ட் பண்ணணும். எதை இம்போர்ட் பண்ணணும், கிளாஸை இம்போர்ட் பண்ணணும். கிளாஸோட பேரு இஎம்பி. இதை கொடுத்து நீங்க என்டர் பண்ணீங்கனாலே மீதி எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ இஎம்பிங்கிற கிளாஸை நான் இந்த ஃபைல்ல இருந்து கூப்பிடுறேன், இம்போர்ட் பண்றேன் அப்படின்றது. நீங்க ஒரே ஃபைல்ல மல்டிபிள் கிளாஸஸ் எழுதலாம். இங்க கமா கொடுத்து அடுத்த கிளாஸையும் நீங்க வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட். செகண்ட், இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எக்ஸ்போர்ட்ன்ற கீவேர்ட் கொடுத்தோம். செகண்ட் ஸ்டெப் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டோம். இப்ப ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். எதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும், கிளாஸ் ப்ராக்டிஸ்ல இருக்கிற இஎம்பிக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஏன்னா அந்த கிளாஸோட மெத்தடை தான் நம்ம கால் பண்ண போறோம். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கான ரூல் கான்ஸ்ட் ஆப்ஜெக்ட் நேம், நான் இங்க ஜஸ்ட் மார்க் 1 கொடுக்குறேன், ஈக்குவல் டு நியூ இஎம்பி ஆஃப். ஸோ நம்ம இதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கா, கன்ஸ்ட்ரக்டர்ல என்ன வேல்யூ பாஸ் பண்ணிருக்கோன்றது பார்ப்போம். கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு, அதுல ஐடி அண்ட் நேம் பாஸ் பண்றோம். அதை நீங்க இங்க பாத்துக்கலாம். 1 2 3 4 5 நியூ மார்க் அப்படின்னு சும்மா பேர் வைக்கிறேன் நானு. ஸோ இதை வந்து நான் பாஸ் பண்றேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன், மார்க் 1 மூலியமா டாட் டிஸ்பிளேன்னு கூப்பிடுறேன். ஸோ டிஸ்பிளேங்கிறது எனக்கு இந்த கிளாஸ் ப்ராக்டிஸ்ல இருக்கிற இஎம்பின்ற கிளாஸ்க்குள்ள இருக்கிற மெத்தட். இதை இங்க இருந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்க பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே நான் வந்து ஜஸ்ட் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அது ஏங்கிறது நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம இந்த இம்போர்ட்டிங் கிளாஸை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ண போறோம். ஓகே, ஸோ டெர்மினல் போயிட்டு டெர்மினல்ல நோட் இம்போர்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஜேஎஸ் பேசிக்ல இருக்கும், அதுக்கு முன்னாடி பேசிக்ன்ற போல்டருக்குள்ள போயிட்டு நோட் இம்போர்ட்டிங் கிளாஸை வந்து இப்ப ரன் பண்ண போறேன். ரன் பண்ணா நமக்கு எரர் வருது, என்னன்னு பார்ப்போம். ஓகே, டிட் யூ மீன், ஓகே, ஸோ நம்ம வந்து இதை கம்ப்ளீட் பண்ணல. டாட் ஜேஎஸ்ங்கிறத நம்ம கொடுத்துடணும். ஸோ டாட் ஜேஎஸ். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ரன் பண்ணி எனக்கு வந்து 1 2 3 4 5 மார்க்கும் வந்து வந்துருச்சு. ஏன்னா டிஸ்பிளேல நான் என்ன கொடுத்துருக்கேன், ஐடியும் நேமையும் வந்து பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன், அதை பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகே, அப்ப இதை எதுக்கு நான் கமெண்ட் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ எப்பயுமே நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் லைன்ல இம்போர்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, எங்க நம்மள இம்போர்ட்டிங் கிளாஸ்க்குள்ள இம்போர்ட் இஎம்பி அப்படின்னு கொடுத்துருக்கோம்ல. ஸோ எப்ப நீங்க இம்போர்ட் கொடுத்தாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் படி என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கிளாஸ் இந்த ஃபைல்ல இருக்க எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகி தான் அடுத்ததுக்கு நமக்கு வரும். இப்ப வந்து நான் இங்க பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து அன்கமெண்ட் பண்ணிட்டேன்னா, இப்ப நம்ம ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ அங்க இருக்கிறது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகி தான் இங்க வருது. ஸோ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்றது இம்போர்ட்டிங் கிளாஸ் தானே, அப்ப அது மட்டும் தானே ஆகணும் அப்படின்றது இல்ல. நீங்க இங்க இம்போர்ட் பண்ணும்போது இங்க இருக்க பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல கிளாஸ்ல இருக்க மெத்தட்ஸ், ஐ மீன் மெத்தடை கால் பண்ணாம அப்படியே ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி ஒரு வேரியபிள் மெத்தட், எத்தனை வேரியபிள் எத்தனை மெத்தட் வேணா நீங்க போட்டுக்கலாம். ஆனா அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை கூப்பிட்டு நம்ம வந்து கன்சோல்ல இது பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்ப இதெல்லாம் இந்த ஸ்டெப் எல்லாம் நீங்க எங்க பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து பண்ணணும். இம்போர்ட்டிங் கிளாஸ் இங்க இருந்து நீங்க பண்ணீங்கன்னா அது ப்ராப்பரா ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ எந்த கிளாஸை நீங்க வந்து இம்போர்ட் பண்றோமோ அந்த கிளாஸ்ல ஜஸ்ட் ஒரு கிளாஸ், கன்ஸ்ட்ரக்டர், மெத்தட்ஸ், வேரியபிள் கிளாஸ்க்குள்ள இருக்கிறது மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. ஓகே, ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, எப்படி வந்து கிளாஸ் ஒரே ஃபைல்ல மல்டிபிள் கிளாஸ் எழுதி அதை இன்ஹெரிட் பண்றது அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை.